பாருங்க சும்மா கவிதா சமையல் அறையில் கோழி குழம்பு இல்லை, இது மட்டன் பிரியாணி. பிரியாணியா? கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதுன்ட்டு ஒருத்தர் நல்லா இருக்கு. அந்த சேனல் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க 2 சகலையிலும் போட்டி போட்டுட்டு எடுத்துட்டு இருக்கிறோம். ஆமாங்க, இது யார் வீடியோ டாப்ல போகுன்னு பார்க்கணுங்க. வருது 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 வருது, வேங்கை வெளியே வருது, பிடித்து விட்டோம். இதோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு queenbeeparadise தமிழ். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஜாலியான ஒரு அவுட்டோர் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் ஃபேமிலியோட ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அன்னூர் பசூர் பக்கத்தில் காலக்குறிசிங்கிற கிராமம் தான் இது. எங்கள் தாத்தா பாட்டி பிறந்து வளர்ந்த ஊர் இது. எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, அவங்க அப்பா பிறந்த ஊரில் ஒரு விவசாய நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம எண்ணங்களே செயல்களாக இல்லைங்களா? 12 வருஷத்துக்கு முன்னால் இந்த கிராமத்தில் ஒரு விவசாய நிலம் வாங்கி வீடு கட்டியிருக்காரு அப்பா. மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிடுவார். நாங்களும் லீவுக்கு ஊருக்கு வந்தோம்னா இங்கே வந்து குழந்தைங்களோட தங்கி இருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறதுல எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நாங்கள் வந்து 3 சிஸ்டர்ஸு. கவிதா சமையலறை கவிதா வந்து என்னோட அக்கான்னு உங்களில் நிறைய பேருக்கு தெரியும். இன்றைக்கி வந்து கவிதா அக்கா ஃபேமிலி, என்னுடைய ஃபேமிலி, அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்கோம். இன்னொரு அக்கா இருக்காங்க, அனிதா அவங்க பேர். அனிதா அக்கா ஃபேமிலிக்கு வந்து லீவ் கிடைக்கல, அதனால் அவங்களால வர முடியல. அவங்க ஃபேமிலியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். சில நேரங்களில் வெளியூர்களில் இருக்கும் போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது வந்து சேலஞ்சிங்காக ஆயிடுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மரங்கள் இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீலேருந்து செர்ரி ஃப்ரூட் மரம் வரைக்கும் நிறைய மரங்கள் வந்து அப்பா வளர்த்திட்ருக்காரு. எங்கே போனாலும் நாங்கள் காலகுரிசியில் வைக்கிறதுக்குன்னு ஒரு மரக்கன்று வாங்கிட்டு வருவோம். ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாலேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷமான நினைவுகள் வந்து இருக்குது. இதுதான் செர்ரி ஃப்ரூட் மரம். இப்போ வந்து சீசன் இல்லை, சம்மர் சீசனில் வந்தோம்னா ஃபுல்லாக ரெட் கலரில் செர்ரி ஃப்ரூட்ஸ் வந்திருக்கும். நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஜாம் எல்லாம் பண்ணுவோம் எங்கள் வீட்டில். அந்த ஜாம் வீடியோ வந்து எங்கள் அக்கா ஏற்கனவே அவங்க சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா பாருங்கள். இங்கே வந்து இருக்கிறது இந்த ஆடு மாடு கோழி எல்லாம் பார்த்துட்டு விளையாடுறது, இங்கே அவுட்டோரில் சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் எங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் இங்கே என்ன சமைச்சு சாப்பிட்டோம், இங்கே என்ன வித்தியாசமான விஷயங்கள் இருக்குதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விலாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சரில் எப்போல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வர்றோமோ அப்போல்லாம் வந்து நான் ஒரு விலாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே வந்து தென்னை மரம், கொய்யா மரம், பலா மரம், மாமரம், சப்போட்டா, எலுமிச்சை, நிறைய மரங்கள் வந்து இங்கே இருக்குது. இந்த தடவை சப்போட்டா தான் நிறையா வந்திருக்கு. ஆனால் வந்து தொட்டு பார்த்தா கொஞ்சம் காய் மாதிரி இருந்துச்சு. சரி, இன்னும் கொஞ்ச நாள் ஆகணுமான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பொறிச்சிட்டு போயிட்டோம். ஆனால் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அடடா, பொறிக்காமல் வந்துட்டோமேன்னு வருத்தமாக இருந்தது. வீடு வந்து எப்பயாவது ஒரு நாளைக்கு வரங்காட்டிக்கு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, கண்டுக்காதீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளிய மரம் இருக்குது. நம்ம படிக்கட்டில் நின்றுக்கிட்டே அப்படியே பறிச்சுக்கலாம். மேலேயும் வந்து 2 ரூம்ஸ் இருக்குது.
எங்கள் அப்பா வந்து இந்த இடத்த ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியாக மாற்றணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கொஞ்சம் மெஷினரிஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்லாம் ஆட்டக்கூடிய எண்ணெய் ஆட்டுற மெஷின் இது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாக்கு மட்டை பிளேட் பண்ணுற மெஷின் இருக்குது. 3 மெஷின் வந்து வாங்கி போட்டிருக்காரு. ஆனால் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி பவர் கட் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் யாருமே வந்து தொடர்ந்து இதெல்லாம் ரன் பண்ண மாட்டேறாங்க. இதெல்லாம் ஓட்டுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேது. அதனால் அப்பா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல, இதை சேல் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாருக்காவது இந்த எண்ணெய் ஆட்டுற மிஷினு பாக்கு மட்டை பிளேட் பண்ணுற மிஷின் எல்லாம் வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். நான் அப்பாவோட கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் வந்து அவரை கான்டாக்ட் பண்ணி பேசலாம். இந்த தோட்டத்தை இந்த மரங்களை எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு ஃபேமிலி குடியிருக்காங்க. அவங்க வந்து இந்த வீட்டில் இருப்பாங்க. ஸோ மரங்கள் வச்சது போக மீதி இருக்கிற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் பயிரெல்லாம் விதைச்சிருக்காங்க. அவரைக்காய் போட்டிருக்காங்க, கத்திரிக்காய், கொத்தமல்லி, அந்த உளுந்து, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து விதைச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற அக்கா வந்து இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அப்படியே அப்போவே பறித்து அப்போவே சமைக்கிறது வந்து அவ்வளோ வாசனையாக இருந்தது. பண்ணக்கூடாதுங்க. இப்படி ஃபஸ்ட்டு கோழியை விறகு அடுப்பில் வாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னொன்று இந்த தோல் இருக்குது இல்லைங்களா, தோல் கொஞ்சம் சூடாகி அதில் இருக்கிற டேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கொழுப்பெல்லாம் அப்படியே இதோட அப்சர்வ் ஆயிருங்க. ஆமாங்க. கிருமி நாசினி இது வந்து மஞ்சள் போடுறது கிருமி நாசினி. கருக்குனது அது வந்து இந்த அதாவது வளராத முடிகள்னு சிலதெல்லாம் முழங்குன்னு சொல்லுவாங்க, புதுசாக அது வந்து எடுக்கிறதுக்கு தான் நெருப்பில் வாட்டாது. அது கையில் பிடுங்க முடியாது, அதனால நெருப்பில் வாட்டு. ஓகேவா? கறி வந்து வெட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோமா? இப்போ இது என்ன மல்லி எவ்வளோ டேபிள் ஸ்பூன்? மல்லி வந்து 4 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி. ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது வந்து சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. இது என்னன்னு மறந்துட்டியா? இதுதான் வரமிளகா. பூண்டு ஒரு 15-20 பூண்டு, ஒரு கொஞ்சம் இஞ்சி, 1/4 கிலோ சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து அரைக்க போகிறோம், அதனால அப்படியே முழுசாக வச்சுருக்கோம். தக்காளி 2 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்துக்கிட்டால் நல்லது. 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இதுக்கு பட்டை கிராம்பெல்லாம் தேவையில்லை. பட்டை கிராம்பு வேண்டாம், பட்டை கிராம்பு போட்டால் நல்லா இருக்காது. அம்மா வைக்கிற மாதிரி நம்ம இப்படியே வச்சுக்கலாம். சரி, நாட்டுக்கோழி. சரி சரி, இது வணக்கலாம், அதை எடுத்துகிட்டு வா. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். மிளகாவை தவிர மீதி 3 பொருளும் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டா நல்லது, நாட்டுக்கோழி சமைக்கும்போது. மிளகா இதுலேயே வெங்காயம் எல்லாம் போடுறதா இல்லை? இது எடுத்து வச்சுட்டு வெங்காயம் போட்டுக்க. அதை எடுத்துட்டு அந்த எண்ணெயிலேயே வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். இது அம்மாட்ட கொடுத்துரும். 2 தக்காளி, ஆனால் இப்படி ஆட்டி வைக்கிற குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் ஆட்டுறதா எடுத்துடலாம் தோணுது எனக்கு. சரி, எடுத்து. இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்லலாம் எப்படி பல்காக அவ்வளோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்.
பார்க்கறதுக்கு அழகா பண்றாங்க. ஆனா அரைக்கிறதுக்குனே ஒரு ஆளு ஐயனார் அவர் பேர். நல்லா இருக்கு அந்த சேனல் பார்க்கறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மஞ்சள்ல இருந்து எல்லாத்தையுமே அரைச்சு தான் செய்யறாங்க. மஞ்சள் சாந்து அப்படிம்பாரு. அந்த தாத்தா சொல்றது நல்லா இருக்கும். சீரக சாந்து, மஞ்சள். ஆனால் சோம்பு பேஸ்ட் எல்லாத்துலேயுமே போடுறாங்க. நம்ம கோயம்புத்தூர் குக்கிங்கில் சீரகம் அதிகமாக சேர்த்திக்கிறோம். பட்டை கிராம்பெல்லாம் கம்மி. மசாலா ஓரளவு காட்டிடுச்சு. வெங்காயம் தக்காளி போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வதக்கியிருக்கோம். அனிதாவும் சாதனாவும் வந்திருந்தா இன்னும் நல்லா ஜாலியாக இருந்திருக்கும்ல. அனிதாவுக்கு சாதனாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தோட்டம். நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்கேயே தாளிச்சு விட்டுட்டு கொண்டே அடுப்பில் வச்சு விட்டுட்டு வந்துடலாம். அந்த குக்கர் ரவுண்டு குக்கர் எடுத்துகிட்டு வா, தாளிச்சுடுங்க. சோம்பு போட்டிருக்குது. வெங்காயம் போட்டா இல்லை கருவேப்பிலை, வெங்காயம் கருவேப்பிலை, பச்சை மிளகா கீர்னது உள்ளே போட்டிருக்குது. ஒரு வாசனைக்கு நம்ம மிளகு எல்லாம் போட்டுக்கிறோம். சரி. நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து மசாலா ஊற்றி கொதிக்க வச்சேன். சரி, அவ்வளோதான். இது கொதிச்சதுன்னா இதை ஆஃப் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இப்போ மட்டன் பிரியாணியை வெளியில் களத்தில் வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் மட்டன் பிரியாணி ரெசிபி வந்து ஃபுல்லாக காட்ட போகிறதில்ல. ஏன்னா அக்கா வந்து அவங்க சேனலில் ஏற்கனவே அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அதோட லிங்க் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் அந்த மட்டன் பிரியாணி பண்ணுறப்போ நடந்த விஷயங்கள் ப்ளூப்பர்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? சமையல் ரொம்ப காரம், கண்ணெல்லாம் எரி. அது இல்லைங்க, உங்களுக்கு காரம் பிடிச்சிருக்கும் இல்லைங்களா, அதனாலதாங்க. ஐயோ, வாசம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்கள் பொண்ணு சொல்லிட்டேன். தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். தக்காளி அப்படி சொல்லணும். என்ன போடுறதா? மஞ்சத்தூள், மஞ்சள் சாந்து, உப்பு. தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சு வந்து, மஞ்சத்தூள் உப்பும் போட்டால் தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சிரும். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி சில பல ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ணுறாங்க அவுட்டோர் குக்கிங்கிறங்காட்டிக்கு. கறி சீக்கிரமாக வேகிறதுக்காக 1 கப்பு தயிர். அடுத்தது மசாலா பொடி தட்டு எடுத்து குடிச்சாமி சார். மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் வந்து பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இந்த பைக் பார்த்தீங்கன்னா 23 லட்சம் ரூபாய்ங்க. இது வந்து எங்கள் அக்கா பையனோட ஃப்ரெண்டு பைக்கு. கவிதா சமையலறையில் கோழி குழம்பு இல்லை, இது மட்டன் பிரியாணி. பிரியாணியா? கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதுன்ட்டு போடுறேன். போடு. இந்த புதினா மல்லித்தலை ஏன்னா வர வழியில் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பயந்துட்டு உள்ள போதும். பூச்சாண்டி வர்றாண்டோ. இந்த வண்டிக்கு உங்களுக்கு நல்லாவே இல்லை. தலக்கா புலக்கான் கொதிக்குது. மனம் மட்டும் ரோட்டு வரைக்கும் வருதுங்க. வருதா? அங்கே வந்துச்சு. ரெடி, 1 2 3 கோ. பாருங்க, இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க. மூடி வைக்கிறதுக்கு தான் தட்டு காமிக்கணும். அந்த தட்டை கரெக்டாக சட்டி எங்கேங்க தட்டம் தான் தெரியுது. சட்டி எங்கேன்னு கேட்டால் பாருங்க, இங்கே பாருங்க. பாருங்க, 2 சகலையிலும் போட்டி போட்டுட்டு எடுத்துட்டு இருக்கிறோம். ஆமாங்க, இது யார் வீடியோ டாப்பில் போகுன்னு பார்க்கணுங்க. போடு போடு போடு. போது, ரொம்ப போட்ட அப்பளவே ரொம்ப போட்டோம். பத்தாதுடி. சரி போடு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கொத்தமல்லி தலை போடு.
போட்டுருவேன். போடு 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 நான் போட்டுறது போட்டு. நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, இல்லைன்னா அதுக்கு வேண்டி இன்னொருக்கா வரணும். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. விடு விடு பரவாயில்ல. நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறத விட இந்த விறகடுப்பில் செய்கிறது வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பயங்கரமாக பசி ஆயிடுச்சு. ஆனால் அந்த பசி டைமில் அந்த பிரியாணியும் நாட்டுக்கோழி குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து பலாப்பழமெல்லாம் பறிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். கத்தி எடுத்துட்டாரு, அறுக்கிறாரு, அறுத்தே போட்டார் புஜுக்கு. அறுத்து விட்டார். வருது வேங்கை வெளியே வருது. பிடித்து விட்டோம், இதோ. இவ்வளோ பிராண்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல. குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி அவுட்டோர் vlogs எல்லாம் நிறைய நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.